பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல பெருமானுடைய பேரொரு கருணையினாலே நாம் இன்றைய தினமானது நமது திருக்குளத்தின் 20வது திருத்தல யாத்திரையாக முதல் தல யாத்திரை, அதாவது முதல் தலமாக திருநாகேஸ்வரம் என்று போற்றப்படக்கூடிய இந்த திருத்தலமானது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய ஆன்மார்த்த மூர்த்தம். இங்க இருக்கக்கூடிய நாகநாதீஸ்வர சுவாமிகள் பெருமானுடைய யாரு? சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமான் யாருன்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, நமக்கெல்லாம் அடியார் புராணத்தை, பெரிய புராணத்தை விரித்து கூறியவர். அதனால்தான் விரித்து சொன்னதுனால அதுக்கு பெரிய புராணம்னு பேரு. இதே போல அவர் சென்னையில குன்றத்தூர்ல அவர் திருவாவதாரம் பண்ண, யாரு? சேக்கிழார் பெருமான் திருவாவதாரம் பண்ண குன்றத்தூர்ல இதே போல ஒரு கோயிலை கட்டி, ஏன்னா அவருக்காக ஒதுக்கப்பட்ட இடம், அந்த வீடு கட்டுறதுக்காக வச்சிருந்த இடத்துல கோயிலை கட்டி அங்க நாகநாத சுவாமிகளாக அங்கே சென்னையில குன்றத்தூர்ல போனா தரிசனம் பண்ணா ஏறக்குறைய இதே போலவே அங்க சுவாமிகள் அமைச்சிருப்பாங்க அந்த ஆலயத்தை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கின்றது. இந்த ஆலயம் அப்பர் சுவாமியால் போற்றி பரவப்பட்ட ஆலயம். இங்க அப்பர் சுவாமி வந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு? கட்டாயமா உழவார பணி செய்திருப்பாரு. இப்ப நாம நின்றுட்டு இருக்கிறோம் இந்த மண்ணில், அவர் திருவடி பட்டிருக்குமா? பட்டிருக்காதா? பட்டிருக்கும். அவருடைய ஆசி பெறுவதற்காகத்தான் நாம் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா சுந்தரமூர்த்தி பெருமான் தில்லையம்பதிக்கு போகும் பொழுது அவர் கைத்திரு தொண்டு செய்த 2ஆம் பிரகாரத்துல சுந்தரமூர்த்தி பெருமான் பிரகாரத்தை சுத்தி வரல, அங்க பிரதட்சணம் பண்றார். ஏன்னு கேட்டா, திருநாவுக்கரசு பெருந்தகை திருக்கரங்கள் பட்ட இடத்துல என்னுடைய கால் படுவதா என்று நம்ம சமயாச்சாரியர்கள் ஒருவரா இருக்கக்கூடியவருக்கு குரு பக்தி இருந்தது. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? பெருமானுக்கு அணுக்க தொண்டனா இருக்கிறார். நம்மகிட்ட குரு பக்தி இல்லை, அதனால நமக்கு அவருக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால குரு பக்தி என்பது ரொம்ப அவசியம். குரு இல்லையே நமக்கு எதுவுமே இல்லை. குருநாதர் தான் நமக்கு எல்லாம். அதே மாதிரி குருநாதர்னா வித்யா குருன்னு இருக்கு, உபதேச குருன்னு ஒண்ணு இருக்கு. மந்திரங்களை யாரு உபதேசம் பண்றாங்களோ அவங்கதான் குருநாதர். மீதி எல்லாம் யாருங்க? வித்யா குரு. வித்தையை கற்றுக்க கொடுக்கிறவங்க வித்யா குரு. அது பேச்சா இருந்தாலும் சரி, மற்ற வித்தைகளா இருந்தாலும் சரி, அது எல்லாம் கற்றுக் கொடுக்கிறவங்க வித்யா குரு தான். அவங்க குருநாதர் இல்லை. இதை முதல்ல மனசுல நல்லா வச்சுக்கிங்க. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு 4 வார்த்தை பேசி 2 தேவாரம் பண்ணணும்னு குருநாதர் நினைச்சுக்கிறாங்க. அது குருநாதர் இல்லை. யார் உனக்கு 5 வித்தை உபதேசம் செய்கிறாங்களோ அவர்கள் தான் குருநாதர். முதல்ல நல்லா ஆணித்தனமா மனசுல வச்சுக்கீங்க. அப்படி நமக்கெல்லாம் அடியார் பெருமைகளை சொன்ன தெய்வ சேக்கிழார் பெருமான் ஆன்மார்த்த நாயகராக போட்டக்கூடிய நாகநாத சுவாமிகள் இந்த கோயிலில் இருந்து இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய அம்பாள் கிரிகுஜாம்பிகை நம முனை நாயகி அப்படிங்கிற பேர் அம்பாளுக்கு உண்டு. தீர்த்தங்கள் நாக தீர்த்தம், புஷ்கரணி தீர்த்தம், தலம் திருநாகேஸ்வரம். பாடியவர் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் 3 பேர்னாலும் பாடப்பட்ட தலமாக இந்த தலம் போற்றப்படுகிறது. நம்ம சமயாச்சாரியர்ல சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய 3வராலும் போற்றி பரவப்பட்ட தலம் நாம் இந்த காலையில் வந்திருக்கக்கூடிய தலம். இது நாகதோஷம் சொல்லப்படக்கூடிய ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்களை நிவர்த்தி தலமாக இந்த தலம் விளங்குகிறது. இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்தால் நீல நிறமாக வருவதாக ஐதீகம். பாலாபிஷேகம் பார்த்தீங்கன்னா அந்த பால் நீல நிறமாக நமக்கு தெரியும் என்றும். இங்க பாருங்க, அப்பர் சுவாமி சொல்லிப்பார். இனியா யாரு? கச்சை சேர் அறவர் போலும், கரையணி மிளற்றார் போலும், பிச்சை கொண்டு உண்பார் போலும், பேரொருளாளர் போலும், இச்சையால் மலர் தூவி இரவோடு பகலும் நம்மை நச்சிவார்க்கு இனியார் போலும் நாக ஈச்சரணாரே அப்படிங்கிற. அதாவது இரவு பகல் எப்பொழுதும் இறைவனை யாரெல்லாம் இங்க போற்றாங்களோ அவருக்கு இனியவன். சுவாமி நினைப்பவருக்கு இனியவனாக இருக்கக்கூடியவன், நினைப்பாதங்களுக்கு அப்பாலா இருக்கக்கூடியவன். அதனால எல்லார் இடத்திலும் இருக்கக்கூடிய இறைவன் நினைக்கிறவங்களுக்கு இனிமையா இருப்பான், நினைக்காதவங்களுக்கு தூரமா நிற்பான். அவ்வளவுதான். மற்றபடி அவர் இல்லாமலாம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. இந்த நினைவோட உள்ளார போய் சங்கநிதி பதுமநிதின்னு 2 பேர் இருப்பாங்க. அவங்கள தரிசனம் பண்ணலாம். 5 தலை நாகம் இங்க இருக்கும். அது மட்டும் இல்லாது சாஸ்தா, மகர சாஸ்தா என்று சொல்லப்படக்கூடிய சாஸ்தாவும் இருப்பாங்க. அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு, சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும் பொழுது சண்டேச நாயனாரே அவசியம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நம்ம தலையாத்திரில் அதையும் பார்த்துருக்கேன். நம்ம பாட்டு போய் சுவாமி அம்பாவை பார்த்துறோமா, சண்டேச நாயனாரை பார்க்காம வந்துடுறோம்.
சண்டேச நாயனார் புராணத்தை படித்த பிறகு நாம் அப்படி இருக்கக்கூடாது. அதனால போய் அவசியம் சண்டேச நாயனாரை பார்த்துட்டு வர வேண்டும். சண்டேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தான் வரணும். அங்கே போய் அந்த செவுத்தெல்லாம் உடச்சிடக்கூடாது யாரும். போயிட்டு அப்படியே சாமிகிட்ட சாமி நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற தகவல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும், நீங்கள் அவர் பார்த்துக்குவாரு. போய் செவுத்து கொடுத்து உடச்சிடாதீங்க. ஏன்னா நான் எங்கள் கோயிலில் பார்த்துருக்கேன், வருவாங்க போட்டு அடிப்பாங்க. அதனால இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லா கோயிலையும். அது மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி கோவிலுக்கும் சண்டேஸ்வரருக்கும் இடையில போகக்கூடாது. அது வந்து தொப்புள் கொடி உறவுன்னு பேர் 2 பேருக்கு. அவர் எப்பொழுதுமே சிவன் நிஷ்டையில இருப்பார். அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். நாம் தெரிஞ்சவங்க சில இடங்களில் தப்பு செய்யணும். தவறாக இருந்தால் மன்னிக்கப்படலாம், தப்பாக இருந்தால் தண்டனை கிடைக்கும். அதனால் அதுக்கு தகுந்த போல பார்த்துக்கிட்டு நம்ம இந்த தலைவர் யாத்திரை நல்லபடியாக நடக்கணும். இந்த யாத்திரையில் வந்திருக்கக்கூடிய திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் ஆக வேண்டும் என்றும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் என்று விண்ணப்பத்தோட எல்லாரும் இறைவனை தரிசனம் பண்ணி, ஏன்னா இது கூட்டு பிரார்த்தனை. எல்லாரும் அவரவர்கள் என்ன நினைச்சு வந்திருக்கோமோ அங்கே போய் ஒரு மனதோடு நின்று வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக தயவு செய்து போய் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வரணும். அடுத்த ஆலயத்திலிருந்து எல்லாரும் ஒன்றாக தான் போகணும். நம்ம தனித்தனியாக போகலாம். இது தனித்தனியாக போனால் அவங்க வந்து காரிலே வந்துடலாம். ஏன் வரலாம்னா ஒரு கூட்டு பிரார்த்தனை என்பது ரொம்ப வலிமையானது. ஒரு கை தட்டுறதுக்கும் பல கை சேர்ந்து தட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது கூட்டு பிரார்த்தனை, இதெல்லாம் வலிமை அதிகம். நம்ம யாத்திரையில் வந்தவங்க நிறைய நற்பலன்கள் அடைஞ்சிருக்காங்க. எந்த யாத்திரையில் வந்தவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு, குழந்தை பேர வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆகவே அதை கேட்டார் போல எல்லாரும் ஒரு மனதோட இறைவன் வழிபாடு செய்து வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்லவை எல்லாம் நிறைவேறும் வேண்டிங்க. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்லவைகள் எல்லாம் நிறைவேறும் வேண்டிக்கிங்க. மீண்டும் சொல்லிக்கிறேன். அதனால நான் இறைவன் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் நேராக மண்டபத்துக்கு வந்து உணவு எடுத்துக்கிட்டு பிறகு வண்டிக்கு போயிடலாம். வண்டிக்கு போகும்பொழுது சாப்பிட்ற தட்டு மட்டும் எடுத்துக்கங்க. மீண்டும் அங்கே வந்து எதுவும் கேட்டுட்டு இருக்க வேணாம். இப்போ உங்களுக்கு டீ இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு 10 மணிக்கு உங்களுக்கு கேரண்டியே உண்டு. அடுத்த தளம் சிவபுரம். அங்கே இறைவனுக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கு நம்ம திருக்கூட்ட சார்பாக. அதனால் எவ்வளோ விரைவாக கிளம்புறோமோ அங்கே விரைவாக கிளம்பணும். அப்படின்னா முன்னாடி ஒருத்தர் அனுப்பி நாங்கள் அதுக்கு முன்னாடி ஏற்பாடு செய்து வச்சுருக்கோம். வாங்க திருச்சிட்டோம். நன்றி சாமி.